ஒரு நிமிஷம் கேளுங்க. ரன்னிங் ஒரு ரேஸ் அப்படிங்கிற மாதிரி ஓடுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கை பற்றி நான் அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருக்கிறது கிருபா வைட்ஸ் யூடியூப் சேனல் KRUPA VIVES. இப்போ ரீசெண்டாக மும்பை மேரத்தான் நடந்தது. அந்த நேரத்தில் நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்த சில பேர் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஆகியிருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, நான் ரன் போகலாமா அப்படின்ட்டு. ஒரு ஹார்ட் ட்ரூத் சிரிச்சுக்கிட்டே, இந்த தடவை நீங்கள் விட்டுருங்க, லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கு ரன்னு. ஐயோ, நான் இவ்வளோ பிளான் பண்ணேன், எல்லா ரன்னிங்கும் நான் பண்ணியிருக்கேனே, எல்லா ப்ராக்டிஸும் ஒழுங்காக பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ இன்ஜுரி வந்துருச்சு, நான் போனால் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி போனவங்க அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ண முடியுமா ரன்னிங்கை அப்படின்ட்டு ரன்னிங் ஆரம்பித்த பல பேர் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நம்ம ஓட்டம்னு ஒரு குரூப்பில் போய் சேர்றப்ப அந்த குரூப் டைனமிக்ஸ் வந்து ஸ்லோவாக நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நல்ல பழக்கமாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, அவர் அப்படி ஓடுறாரு, இவர் இப்படி ஓடுறாரு, இந்த மாதிரியான ஒரு கம்பேரிசனில் வந்துட்டு நாமளாக ஓடினா போதும்னு வந்த நீங்கள், ஃபிட்னஸ்க்காக தான் ரன்னிங் போகிறேன்னு வந்த நீங்கள், அதுவே ஒரு வாழ்க்கை பயணம் நினச்சிக்கிட்டு உடனே ஒரு 10 கிலோமீட்டர், அடுத்த ஒரு இதுலேயே ஈவெண்ட்லேயே 21 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் புஷ் பண்ணுறாங்க, உன்னால் முடியும்ட்டு 42 கிலோமீட்டர் ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் அல்ட்ரான்னு போயிட்டு ஒரு 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 ஸ்டேஜுக்கு அப்புறமா பாடி வந்து அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் அது இன்ஜுரியில் போய் முடிஞ்சு டோட்டலாக ரன்னிங் அந்த அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தையே நிறுத்திடுற பல பேரை சந்திச்சிருக்கேன் நான். அப்போ நான் எங்கே தவறு பண்ணுறோம்? நம்ம உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள், உங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இது எல்லாமும் உங்களோட பாடி கண்டிஷன் பேஸ் பண்ணி தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வருமே தவிர, எக்ஸ் பண்ணுறாங்க, ஒய் பண்ணுறாங்க, ஜெட் பண்ணுறாங்கன்ட்டு அதை நோக்கி நாம் போக ஆரம்பித்தோம்னா, உன்னால் முடியும்னு சில பேர் வந்து உங்களை புஷ் பண்ணி, ஆஹா நாலாம் பண்ணலையா அப்படின்னு பேசினாங்க. தயவுசெய்து அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகாதீங்க. நீங்கள் ஒரு ரன்னிங் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்து அதுவே ஒரு 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 நீங்கள் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயமா மாறுற ஒரு பீரியடில் தான் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் போக ஆரம்பிப்பீங்க. இது வந்து ஒரு பிளாட்டூ மாதிரி மேலே போயிட்டு திரும்பி இறங்கும். அந்த இறங்குற சமயத்தில் மறுபடியும் நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஓட்டத்துக்காக நீங்கள் ஓடுறீங்க, ஒரு ஃபிட்னஸ்க்காக நீங்கள் ஓடுறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறப்ப தான் ஒரு ஜென் மாதிரியான ஒரு ஓட்டம், ஒரு தவம், அது ஒரு மெடிடேஷனாக மாற ஆரம்பிக்கும். அப்போது பர்ஃபார்மன்ஸ் தானாக இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம். இது எல்லா உடற்பயிற்சிக்குமே தேவை. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.